கிரக சேர்க்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க சார். இப்ப நெறைய இருக்கு. கிரக சேர்க்கைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான கிரக சேர்க்கை இருக்கு. 2 கிரக சேர்க்கை இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, அ 3 கிரக சேர்க்கை இருக்கு. ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்திலருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு கிரகத்த தொட்டா, அதுக்கு ஒண்ணு கால்குலேஷன் இருக்கு. உதாரணமா செவ்வாய், புதன் காம்பினேஷன் வைங்களேன். செவ்வாய்ங்கிறது சொத்து. புதன்கிறது காலி மனை. அதாவது செவ்வாய் 10 டிகிரி, புதன் 15 டிகிரி ஒரு கட்டத்தில இருக்கு. செவ்வாய் போய் புதன டச் பண்ணுது. செவ்வாய் 10 டிகிரி, புதன் 15 டிகிரி. அப்ப செவ்வாய்க்கு அடுத்து யார் இருக்கா? புதன். அப்ப செவ்வாய், புதன் காம்பினேஷன் இருந்தா, செவ்வாய்ங்கிறது வீடு கட்டுதல். செவ்வாய் தான் கட்டடம். புதன் காலி மனை. இவங்க வீடு கட்டுனாங்கன்னா, காலி மனை இடம் விட்டு தான் வீடே கட்டுவாங்க. காலி மனை இடம் விட்டு தான் வீடே கட்டுவாங்க. செவ்வாய்ங்கிறது சகோதரன். செவ்வாய்ங்கிறது சகோதரன். சகோதரர் பேர்ல சொத்து இருக்கும். சகோதரர் பேர்ல சொத்து இருக்கும். அதே மாரி செவ்வாய்க்கு அடுத்து யார் இருக்கா? புதன். செவ்வாய் வந்து சகோதரன். புதன்கிறது கல்வி. அப்ப சகோதரனுக்கு நல்ல ஒரு கல்வி ஞானம் உண்டு. சகோதரர் படிப்பார்.